ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ரியல் டைம் சினாரியோ கொடுக்க போறேன். அந்த சினாரியோல நீங்க என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுப்பீங்கன்றதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு கதை சொல்லிட்டா சார். இப்போ உங்க கையில ஒரு 1 லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வட்டிக்கு விடுற பிசினஸ் பண்றீங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் பண்ற அட் த சேம் டைம் ஒரு நல்ல ரிலேபிளான ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட 1 லேக் வட்டிக்கு வாங்குறாரு. வாங்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மாசம் மாசம் தவறாம 2% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கரெக்டா பே பண்ணிடுறேன்னு சொல்லி வாங்குறாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே மாசம் மாசம் 2% வட்டியை தவறாம ஒரு 1 இயருக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, அவரோட பிசினஸ் வந்து இன்னும் நல்ல ப்ராஃபிட்டபிள் ஆகுது. ஸோ உங்ககிட்ட வந்து இன்னொரு 1 லேக் வாங்குறாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா வந்து, ரொம்ப அர்ஜென்ட்னால வந்து 2% பதிலாக 3% வட்டியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அர்ஜென்சிக்கு வாங்குறாரு. ஸோ நீங்களுமே நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் பண்றாருன்னு அவரை நம்பி இன்னொரு ஒரு 1 லேக் கொடுக்குறீங்க. சொன்ன மாதிரியே வந்து இன்னொரு ஒரு 1 இயருக்கு வந்து அந்த 2% வட்டியை தவறாம கரெக்டா மாசம் ஆனா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ 2 இயர்ஸ் அவரோட பிசினஸ் நல்லா போனனால உங்களுக்கு வட்டியை டைமிங்க்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நீங்களுமே ஒரு நல்ல லாபத்தில் இருக்கிறீங்க. ஸோ இதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இவரோட உள்ள இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 2 இயர்ஸ் உங்கள்கிட்ட ஒழுங்கா வட்டி கட்டிட்டு இருந்த அந்த பிசினஸ் மேன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, என்னோட பிசினஸ் வந்து முன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஸோ என்னால் வந்து உங்களோட வட்டியை கரெக்டாக டைமுக்கு கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, உங்களோட அசலை மொத்தமாக அடைச்சிடுறேன். அப்புறம் வேணும்னா நான் உங்கள்கிட்ட வந்து அப்புறமா அமௌண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு உங்க பிசினஸ் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. நீங்களுமே ரொம்ப ட்ரஸ்டபிளான பர்சனா இருக்கிறீங்க. சோ நீங்க வட்டி தர வேண்டாம். அசலை நீங்களே வச்சுக்கோங்க. உங்க பிசினஸை டெவலப் பண்ணுங்க. லாங் டர்ம்ல உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா வந்தோன்னா என்னோட வட்டியையும் சேர்த்து அசலோட தந்துருங்கன்னு சொல்றீங்க. சோ அவர் நல்ல பிசினஸ் மேன் இல்லையா? இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வந்து என்ன சொல்றாருன்னா, என்னோட பிசினஸ் வந்து சுத்தமா செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. சோ என்னால அசல் கூட பே பண்ண முடியாது. ஒரு 80% அமௌண்ட் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க இப்ப அகைன் என்ன சொல்றீங்க? உங்க மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு அசல் ஒன்றும் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். நம்ம லாங் டர்ம்ல கண்டினியூ பண்ணுவோம். நீங்க ப்ராஃபிட்டபிளா வந்தோன்னா அந்த வட்டியெல்லாம் எனக்கு தந்துருங்க திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, அவரோட பிசினஸ் இன்னுமே ஸ்ட்ரகிள் ஆகுது. உங்ககிட்ட இருந்து வாங்கின அசல்ல ₹1 கூட திருப்பி கொடுக்க முடியாத மாதிரி ஒரு நிலைமை வருது. இந்த இடத்துல உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கின அந்த பிசினஸ்மேன் ரொம்பவே ஜென்யூனா 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தே அசலை திருப்பி தரேன், இல்ல 80% அசலை திருப்பி தரேன்ற மாதிரி உங்ககிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா நீங்க தான் வந்து பேராசைப்பட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நான் லாங் டர்ம் உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லி வந்து அதை டிலே பண்ணிட்டே வந்தீங்க. இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களோட அசல் மொத்தமா காலி. சோ அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ உங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இழந்துட்டு நிக்கிறீங்க. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி அள்ளு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரியல் டைம் சுச்சுவேஷன் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணேன். ஒரு பெரிய லாஸ் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி லாஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதை நான் இப்போ டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் பேட்டர்ன் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ஒரு ஸ்டாக்கோட சார்ட் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டாக்ல தான் வந்து நான் ஒரு பெரிய லாஸ் பார்த்தேன். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட நேம் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. பிகாஸ் நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்டரோ அட்வைசரோ கிடையாது. நான் இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்கிறது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வே ஆர் ட்ரேடிங் வே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால வந்து நான் இந்த ஸ்டாக்கோட நேமை சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக். ஸோ என்ன ஸ்டாக்குன்றதை வந்து நான் இப்போ சொல்கிறதா இல்லை. ஜஸ்ட் நான் இந்த ஸ்டாக்கில் என்ன நடந்துச்சு, நான் எதை மிஸ் பண்ணேன், எதனால் நான் இப்போ இவ்வளோ பெரிய லாஸில் இருந்தேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல தான் நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ நான் மந்த்லி சார்ட் பேட்டர்ன்லேருந்து ஆல்ரெடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுட்டேன். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய டவுனில் தான் இருக்குது. கரெக்டாக 330 325 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து ₹35 கிட்ட இருக்குது. ஸோ அரௌண்ட் 10 டைம்ஸ் லாஸ்ட்ல இருக்குது ஃப்ரம் த பீக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ரீசெண்டாக வந்து ஐபிஓ ஸ்டாக் தான். வித்தின் 2.5 இயர்ஸ் தான் ஆகுது இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகியே. ஸோ நம்ம வழக்கமாக பண்ணுறது தான். ஐபிஓட லோ இருக்குது பார்த்தீங்களா? ஐபிஓ லோ வந்து க்ரூஷியலான சப்போர்ட்டாக இருக்குதான்னு நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ ஐபிஓ லோலேருந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆகிட்டு க்ளோஸ் வச்சிருக்கிறோம். கரெக்டாக. ஸோ ஐபிஓ லோ வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டாக இருந்திருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. அதுக்கப்புறம் நம்ம பீக்கை நோட் பண்ணிப்போம். ஸோ பீக்ல இருந்து எக்ஸாக்ட் பீக் போகல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்ட் பீக் மார்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் கீழே, பிகாஸ் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ரகிள் இந்த இடத்துல நடந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். யா. ஸோ மற்ற 2 லைனே விட்டுருங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நம்ம வழக்கம் போல தான் இந்துஸ்தான் காப்பர் ஸ்டாக்ல பார்த்தது, யூனியன் பேங்க்ல பார்த்தது சேம் தான் இங்கேயுமே. ஸோ ஐபிஓ லோ, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை கிட்ட ஒரு மந்த்லி சப்போர்ட் வரைஞ்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, வேற ஏதாவது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் இருக்குதான்னு தெரியணும். மந்த்லியில் பார்க்குறப்ப இந்த இடத்துல ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் அதை தான் வரைஞ்சிருக்கிறேன். இதை வீக்லியில் பார்த்தா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஐபிஓ லிஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு மூவ்மெண்ட் நடக்க ட்ரை பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட்குள்ளேயே ஒரு கன்சாலிடேஷன் ஃபார் 7 to 8 months நடந்துட்டு தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும். இதை வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். எஸ். ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்தோன்னா, இங்கே பாருங்க கைஸ். ஸோ எத்தனை டைம் ஸ்பைக் அடிச்சிருக்கான் இந்த இடத்துல? மல்டிபிள் டைம் ஸ்பைக் அடிச்சிருக்கான். அப்புறம் இதுக்கப்புறம் பெருசாக மேலே மூவ் ஆக முடியாமல் ஐபிஓ லோவர் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு க்ளோஸ் வச்சிருக்கான். க்ளோஸ் ஆனோடனே இதை மல்டிபிள் டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மூவ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும் இன் ஃபியூச்சரில். மார்க் பண்ணியாச்சு வீக்லியில். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஒரு க்ரூஷியலான பாயிண்ட். நான் ஜென்ரலாகவே ஐபிஓ ஸ்டாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ ஐபிஓட லோ இருக்கா? ஸோ ஒரு ஸ்டாக் பெரிய ரேலி கொடுத்துட்டு ஐபிஓ லோவுக்கு கீழே ஒரு க்ளோஸ் வைக்கிறான்னா,
அது வந்து ஒரு டேஞ்சரஸான பியரிஷ் சிக்னல். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் வந்து ஒரு பெரிய லோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இங்கே நடந்திருக்குது பார்த்தீங்களா. ஸோ 146க்கு கீழே போனவன் இப்போ 36 ரூபா போயிட்டான். இன்னும் எங்கே போக போகிறான்றது வந்து யாருக்குமே தெரியல. யா ஸோ இந்த இடத்துல இருந்து பேசிக்கலாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு 2024 டைமில் எலெக்ஷன் டைம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம மோடிஜி ஜெயிச்சு வந்த எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு பூம் வந்துச்சு. அந்த பூம் ஏன் வந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். சார்ட் பேட்டர்ன் படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஐபிஓலோ அப்புறம் ஒரு ஹை ட்ரை பண்ணிட்டு பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப ஐபிஓலோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான்னா ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து நடந்திருக்குது. டபுள் பாட்டம் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் சொல்லலாம். என்ன நடந்திருக்குதுன்னா ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்கும்ல, அது வந்து நம்ம இந்த நார்மலான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, ட்ரெண்ட் லைனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு குரூஷியலான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம்னா ஒன்றும் இல்லை, சப்போர்ட்டை ஹிட் பண்ணிட்டு அப்புறம் சின்ன ட்ரேஸ் பேக் கொடுத்துட்டு அகைன் சப்போர்ட்டை ஹிட் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு இல்லை, அகைன் ஸோ இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தான் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சானா அது வந்து ஒரு டபுள் பாட்டம்கான கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு பாட்டம், அகைன் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், இங்கே ஒரு அகைன் ஒரு பாட்டம், அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்மளோட அந்த இது வந்து நெக்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம டபிள்யூவோட அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்லைனை தாண்டி க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ இங்கே ஒரு க்ளோஸ் வச்சிட்டான்றப்போ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக 226க்கு நேராக போக போகுது, அந்த டபிள்யூவோட டாப்க்கு போக போகுதுன்றது வந்து இந்த பேட்டர்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்றது வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் 2 வீடியோலையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்டராக தான் இந்த இடத்துலயே வந்து பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபினான்ஷியல்ஸ் செக் பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் வந்து டாப் அடிச்சு ஒரு கம்ஃபர்டபுள் க்ளோஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வச்சுட்டான் கரெக்டாக. ஸோ ரெசிஸ்டன்ஸ் மேலே வச்சுட்டான்றப்ப வந்து இதுக்கு வந்து இது வந்து ஒரு கிரீன் சிக்னல், லைக் வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்டராக வந்து என்ன பண்ணுவான், ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் வச்சிருச்சு, எய்தர் இந்த பிரேக்ல எடுப்பாங்க ஆர்எல்ஸ் இந்த லைன் வந்து அகைன் ஒரு ரீடெஸ்ட் பண்ணும் பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்திருக்கு ப்ரீவியஸாக. ஸோ அந்த பாயிண்ட் ரீடெஸ்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல எடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாக்கை பை பண்ண ஆரம்பிச்சேன்றது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அரௌண்ட் இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பூம் வந்துச்சு ஓகேங்களா. எனக்கு வந்து அப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றிலாம் பெரிய ஐடியா கிடையாது. ஸோ ரேண்டம் இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்து தான் வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு தப்பான முன்னுதாரணம், அதை நான் பண்ணியிருக்க கூடாது, பட் அது எனக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அரௌண்ட் திஸ் ப்ரைஸ் எடுத்தேன். ப்ரைஸ் வந்து ரொம்ப குயிக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஆகிட்டு ஒரு டாப் அடிச்சான். ஸோ 300 சொச்சம் போயிருக்கிறான்னா நான் வந்து ஒரு 290 கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து செல் பண்ணேன். ஒரு 40% ப்ளஸ் ப்ராஃபிட்ல வந்து செல் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஓகே நமக்கு மார்க்கெட் தெரிஞ்சிச்சு, நம்ம ஒரு பெரிய ஆள் ஆயிட்டோன்ற மாதிரி நானே நினைச்சுக்கிட்டேன். ஆனால் ஏன் என்ட்ரானு தெரியல, ஏன் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு தெரியல, நான் வித்துட்டு வந்துட்டேன். அகைன் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு அகைன் ஒரு பாட்டம் 220 கிட்ட ஃபார்ம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ எனக்கே தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா இந்த 220 கிட்ட வந்தோன்னே அகைன் ஸோ இங்கே ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நான் ஒரு பை எடுத்தேன். ஐ திங்க் இந்த இடத்துல 290 கிட்ட ஒரு செல் பண்ணிட்டு இந்த இடத்துல எடுத்தேன். இது ஏன் எடுத்தேன்றது எனக்கும் தெரியாது. இப்போ ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட் இருந்திருக்குன்றது தெரியுது. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் ஒரு பை எடுக்கிறேன். எடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 320 கிட்ட எல்லாம் போயிருச்சு. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ என்னவா இருந்துச்சுன்னா வந்து 290 கிட்ட ப்ரீவியஸ் ஆகி அதெல்லாம் உடச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து பெருசாக மூவ் ஆக போகுதுன்ற மாதிரி தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே அதே மாதிரி தான் அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப புஷ் பண்ணி டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டாக் வந்து மேலே போக போகுதுன்ட்டு. அப்புறம் என்ன ஆகுது பாருங்க. ஸோ 320 330 வரைக்கும் போனவன் திரும்ப ஒரு லோ கொடுக்குறான் பார்த்தீங்களா, 265 வரைக்கும் வந்துட்டு அகைன் ஒரு டாப் அடிக்கிறான் பார்த்தீங்களா 330 கிட்ட. அகைன் நம்ம ப்ரீவியஸ் ஹையை வந்து அகைன் ரீடெஸ்ட் பண்ணுறான். ஸோ நமக்கு தெரியுது இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பெரிய கரெக்ஷன் வருது ஷார்ட் டேர்மில் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கணும் முன்னாடியே. ஸோ 326 மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்தோம்னா இது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா. ஸோ க்ரூஷியல் சப்போர்ட் வந்து ஒரு டாப் அடிச்சுட்டு அகைன் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் டாப் அடிக்கிறான் பார்த்தீங்களா. டாப் அடிச்சுட்டு கீழே வரான். ஸோ இந்த நெக்லைன் இருக்கா, இது வந்து நம்ம இங்கே ஒரு நெக்லைன் பார்த்தோம் பார்த்தீங்களா. இது வந்து டபுள் பாட்டம், இது வந்து டபுள் டாப் பேட்டர்ன். ஸோ இது டபிள்யூனா இது எம் பேட்டர்ன் வச்சுக்கலாம். ஸோ அந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம பேசிக்கலி வந்து நம்ம ஒரு டாப் போயிட்டு இருக்குது ப்ரைஸ் அப்படின்றப்போ வந்து நமக்கு எங்கே எக்ஸிட் ஆகணுன்றது தெரியாது கரெக்டாக. ஃபினான்ஷியல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து என்ன மாதிரி ஆகலான்ற ஒரு டீடைல்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கலான்றது ஒரு குவார்ட்டருக்கு ஒன்ஸ் தான் தெரியும். பட் இந்த இடத்துல வந்து நமக்கு அதுக்கு ஒரு ஹிண்ட் முன்னாடியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நெக்லைன் கிரியேட் பண்ணி இன்னொரு டைம் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன நடக்கணும், இந்த நெக்லைனை பிரேக் ஆச்சுன்னா அகைன் ப்ரைஸ் வந்து இந்த 230 to 220 இந்த ப்ரைஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாகவே இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்த வந்து குரூஷியலாக வாட்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ கிளியராகவே இந்த நெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு கரெக்டாக. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் வச்சுட்டு ப்ரைஸ் கீழே போயிட்டான். ஸோ வீக்லியில் தான் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது, மந்த்லியில் ஃபார்ம் ஆகலை. ஸோ நான் மந்த்லி பேட்டர்னு காட்டுறேன். மந்த்லியில் வந்து நமக்கு அந்த பேட்டர்ன் வந்து கிளியராக இல்லை. அண்ட் இது வந்து ஒரு ஐபிஓ ஸ்டாக்குன்றப்ப வந்து நமக்கு மந்த்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ அதனால வீக்லியிலேருந்து பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறோம் நம்ம.
ஸோ வீக்லியில் பார்த்தோன்னா ஒரு கிளியரான ஒரு டபுள் டாப் அடிச்சிட்டான், டபுள் டாப்பை க்ளோஸை வச்சுட்டான். ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த இடத்துல இருந்து நான் 300 ரூபா 330 ரூபா வரைக்கும் வச்சிருந்தேன். ஸோ நான் 220ல என்ட்ரானேன், 330 ரூபா பார்த்தேன், 50% ப்ராஃபிட்டில் இருந்தேன். பட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன லெவலில் இருப்பேன், ஜஸ்ட் ஒரு 15 to 20% ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். ஒரு நல்ல இன்வெஸ்டராக தான் என்ன பண்ணா, ஓகே ஸ்டில் நான் ஒரு டீசென்டான ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன், இந்த இடத்துல நான் வெளியே வந்துடுறேன், 265 கிட்ட வெளியே வந்துடுறேன், இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணல, நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு எடுத்துக்கிறேன்னு இருப்பான். ஆனால் ஒரு நூப் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான், நான் 220ல வாங்கி ஏற்கனவே ஒரு டைம் 290ல வித்துருக்கிறேன், அகைன் 220ல இப்போ வாங்கியிருக்கிறேன், எனக்கு தெரியாதா ப்ரைஸ் 330 போனவன் 400 500க்கு போகும்ட்டு ஹோல்டு பண்ணிட்டே இருப்பான். பட் ப்ரைஸ் என்ன பண்ணா பாருங்க, இந்த 230ன்ற சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, 227 to 230 இந்த சப்போர்ட்டை வந்து அவனால் ஹோல்டு பண்ண முடியல, ஒரு பெரிய பிரேக் கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல இருந்து ரெண்டாவது ஒரு பியரி சிக்னல் இந்த கம்பெனி வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல சொல்லிட்டான், என்ன வச்சு நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், பட் இந்த இடம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய இடம், என்னோட ஃபினான்ஷியல்ஸ்ல இருந்து சம்திங் ரெட் ஃபிளாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன், இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க உங்களோட எக்ஸிட்டுக்குன்ற மாதிரி சொல்லுது. அதை மிஸ் பண்ணிட்டோம். அகைன் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதையும் விட்டுட்டீங்க. ஸோ உங்களை எப்படி பனிஷ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 265 ருபீஸ்ல இருந்து நோ டைமில் 220 பிரேக் பண்ணி 200க்கு போயிட்டான். ஸோ இப்போயாச்சும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஸோ வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் ஜோனு அதையும் பிரேக் பண்ணிட்டான். ஸோ பிரேக் பண்ணிட்டான்னு என்ன நடக்கும், நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 145 கிட்ட தான் இருக்குது ஐபிஓ சப்போர்ட். ஸோ அட்லீஸ்ட் இந்த இடத்துலயே நம்ம ஒரு எக்ஸிட் எடுத்துருக்கலாமா, எடுக்கல. ஸோ இப்போ என்ன ஆகுது, நான் தான் 330ல பார்த்தேன், இவ்வளோ கீழே வந்தாலும் என்ன, நான் ஹோல்டு பண்ணுறேன். அதாவது ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஹோல்டு பண்ண மாட்டோம், பட் லாஸ் வந்து 100% வந்தால் கூட நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அதுதான் ரீட்டைலர்ஸோட மென்டாலிட்டி, அந்த மென்டாலிட்டி தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ இங்கே தான் ஒரு 3வது சான்ஸ் கொடுத்துட்டான், இதே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அகைன் எங்கே போயிட்டான், ஸோ 140 ஐபிஓ லோவை ஹிட் பண்ணிட்டான். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன சொல்கிறான், ஸோ 140 கிட்டே ரொம்ப நாள் சுற்றிட்டு இருக்கிறான். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இது எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கனாலும் எக்ஸிட் எடுத்துக்கங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட், ரொம்ப நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா. அப்போ நாம என்ன பண்ணுவோம், நோ நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், நாம வந்து ஒரு ப்ரைஸில் என்ட்ரு ஆயாச்சு, அதுக்கு மேலே தான் வித்தாகணுன்ற மாதிரி ஒரு ஈகோவில் நம்ம ஹோல்டு பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுறான், மல்டிபிள் ரெட் ஃபிளாக்ஸ் கொடுத்துட்டான், கடைசியில் என்ன பண்ணிட்டான், ஐபிஓ லோவையும் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ இதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஐபிஓட லோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே க்ளோஸ் பண்ணிட்டான். இதுக்கு மேலே ஹோல்டு பண்ணிங்கன்னா வந்து நம்மளோட ஒரு லூசர் இருக்க முடியாது. பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துலையும் பேஷண்ட்டாக ஹோல்டு பண்ணிட்டே இருப்பாங்க. நான் 330ல பார்த்தேன், 500 விப்பேன்ட்டு, கடைசியில் என்ன இருக்கான் பாருங்க, 128க்கு அப்புறம் கொஞ்சம் கூட லுக் பேக் பண்ணல பார்த்தீங்களா. இப்போ 36 ரூபாயில் இருக்கான், அடுத்து அவன் 20க்கு போவானோ 50க்கு போவானான்றது யாருக்குமே தெரியல, நமக்கு தெரியவும் தேவையில்லை. இனிமேல் வந்து இவன் ஒரு 150க்கு மேலே ஒரு கம்ஃபர்டபுள் க்ளோஸ், இது வந்து ஐபிஓ லோ கரெக்டாக, ஸோ இதை தாண்டி ஒரு கம்ஃபர்டபுள் க்ளோஸ் ஒரு 150க்கு மேலே வைக்கிற வரைக்கும் நாம் வந்து இதை பற்றி திங்க் கூட பண்ணி பார்க்க முடியாது என்ட்ரியை பற்றி. ஏன்னு சொல்கிறேன், ஸோ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆர் எக்ஸிட் சிக்னல் கொடுக்குறேன்னு நீங்கள் வச்சுக்க வேண்டாம், நான் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் வச்சு சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஐபிஓட லோ ஒரு ஸ்டாக் பிரேக் பண்ணுதுன்னா ஃபினான்ஷியலி there is some ரெட் ஃபிளாக் கரெக்டாக. ஸோ அந்த ரெட் ஃபிளாக் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கம்பெனி வந்து அதை அப்கமிங் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு டீசென்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து ஐபிஓ லோக்கு கீழே கூட ஒரு பை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மல்டிபிள் குவார்ட்டர்ஸ் ஒரு டீசென்ட் ரிசல்ட் வந்து அவங்க மேலே நமக்கு ஒரு ட்ரஸ்ட் எப்போ வருதோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு பையா செல் பை ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். அது வந்து நமக்கு கிளியராகவே சார்ட்லேயும் விசிபிளாக இருக்கும், ஃபினான்ஷியல் ஷீட்லேயுமே நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்லி என்னோட இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நான் என்ன பண்ணுறது, இங்கே ஏன் என்ட்ரி எடுத்தேன்னு தெரியல, ஒரு 180 கிட்ட எடுத்தேன், 290 கிட்ட செல் பண்ணேன், இந்த இடத்துக்கிட்ட செல் பண்ணேன், அப்புறம் இமீடியட்டாக ட்ராப் ஆச்சு. ஸோ எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஒரு டெம்பரரி கரெக்ஷன் தான்ற மாதிரி அந்த டைமில் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேச்சு கேட்டு நான் ஏன் ப்ராஃபிட் புக் பண்ணேன்னு தெரியல, ஏன் லாஸ் பண்ணேன்னு தெரியல, பட் எனக்கு பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. 40% ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ நான் ஒரு அமௌண்ட் போட்டேன், லைக் 10,000 ருபீஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் வந்துச்சு. அகைன் சேம் அமௌண்ட்டை நான் இறக்குனேன், அதோட அதிகமாகவே பை பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்ஃபர்டபுள் ப்ராஃபிட்லேயே இருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றிலாம் அப்போ தெரியாததுனால வந்து நான் ஐ கெப்ட் ஆன் ஹோல்டிங் கடைசியில் ஒரு 140 கிட்ட விற்கலான்ற மைண்ட் வந்துச்சு. பட் இங்கே நடந்த ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாந்துட்டு ஓகே இது வந்து திரும்ப ஒரு இந்த பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிச்சுன்னா திரும்ப மேலே போகுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸில் வச்சுட்டே இருந்தேன். பட் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு கீழே போயிட்டான். கடைசியில் ஒரு 45 to 46 ருபீஸ் கிட்ட மொத்தமாக வித்துட்டு வந்தேன். ஸோ ஓவரால் என்ன பண்ணேன்னா ஒரு 40% ப்ராஃபிட்டில் வித்துட்டு வர வேண்டிய நான் ஒரு 300% லாஸில் வித்துட்டு வந்தேன். ஸோ யோசிச்சு பாருங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா போடுறீங்க, 140 ரூபாயில் உங்களுக்கு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. யாருக்காவது கிடைக்குமா அப்படி ஒரு வாய்ப்பு குயிக் டைமில் ஒரு 3-4 மந்த்ஸில்? ஆனால் அதை எடுக்காமல் கடைசியில் 30 ரூபாயில் வெளியே வரேன். ஸோ என்னை விட ஒரு ஏமாளி இருக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து யாரும் பண்ணக்கூடாதுன்றனால தான் நான் அந்த சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டடி பர்பஸ். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். அண்ட் இந்த ஸ்டாக் என்னன்றதை பற்றியும் வந்து நான் சொல்ல விரும்பலை. இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கு, நிறைய கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் எடுத்து பண்ணுறாங்க மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மாதிரியான ஸ்டேட்ஸில். ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல, பிகாஸ் இட் சுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் பை ஆர் செல் டெசிஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல்ஸ் நான் போகிறேன். இந்த ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபினான்ஷியல்ஸில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ
2023லேருந்து இருக்கிற குவார்ட்டர்லி நான் லாஸ்ட் 9 குவார்ட்டர்ஸோட டீடைல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா நான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக் வந்து செல் பண்ணிட்டே வராங்க. 4.95லேருந்து 4.17 கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணுறாங்க, அப்புறம் கொஞ்சமாக பை பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் எனக்குன்னா ஒரு மைனர் செல்லிங் வந்து டிஏஎஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3.06 பர்சன்டேஜில் இருந்தவங்க டிராஸ்டிக்காக 2024ல் 1.11 ஆக்குறாங்க. அப்புறம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வராங்க அவங்களோட ஸ்டேக்கை. கடைசியில் எங்கே வந்து நின்றுக்கு பாருங்க 0.11. ஸோ 3.06ல் இருந்துச்சு, அது 1.11 வந்ததுன்றதே வந்து நமக்கு ஒரு சிக்னல் தான். பட் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இடத்துல டீசெண்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். பட் இந்த இடத்துல நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை லுக் பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். பட் அக்ரெசிவாக எஃப்ஐஎஸ் வந்து இந்த இடத்துல செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 0.1ன்ற டீட்டெயில் நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். ஃபினான்ஷியல்ஸை இமீடியட்டாக பார்த்து ஸோ என்ன ரெட் ஃபிளாக்னு பார்த்து நீங்கள் ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கணும். இந்த இடத்துல நம்ம விற்கணுமா இல்லை ஹோல்டு பண்ணுமான்றது. பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 3%ல இருந்த எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் வந்து 2 வருஷத்தில் 0.11க்கு வந்துருச்சு. விச் மீன்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆயிட்டாங்க இதுல இருந்து. ப்ளஸ் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 71.71 லேக்ஸ் 71,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தவங்க கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆயிருக்கு 1.26 ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்ற சொல்கிறேன். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விற்க அதை டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ப்ரைஸ் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருக்கும். நான் நேற்று சொல்லியிருப்பேன். ஸோ எஃப்ஐஎஸ் விற்கிறப்ப டிஏஎஸ் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து ஒரு குயிக் கிராஷ் நடக்கிறது வந்து அவங்க அவாய்ட் பண்ண முடியும். லைக் 30% ட்ராப் ஆகிறத 20 or 15%ல நிப்பாட்ட முடியும். பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா எஃப்ஐஎஸ் விற்க டிஏஎஸ் வாங்கவே இல்லை. இன்ஸ்டெட் என்ன இருக்கு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதே நம்மள மாதிரி இந்த எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ நான் லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஆர் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ரீட்டைலர்ஸ். ஸோ அவங்க தான் கண்டினியூஸாக வாங்கி அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 24%ல இந்த ரீட்டைலர்ஸோட இது வந்து 42.93%ல வந்து நின்றுக்குது. ஒரு 50% growth. எஃப்ஐஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ டூ மச் ஆஃப் குக்ஸ் ஸ்பாயில் த பிராத்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு கம்பெனிலேருந்து நிறைய பேர் ஷேர் ஹோல்டர் ஆகிறப்போ வந்து அதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும் கரெக்டாக. ஸோ ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் வர்றப்போ வந்து என்ன டேரக்ஷன் எடுக்கணுன்றது கூட தெரியாது. ஸோ அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷனில் எஃப்ஐஎஸ் விற்க ரீட்டைலர்ஸ் வாங்குறாங்க. ஸோ ஒரு டேரக்ஷன் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் எல்லாத்தையும் உடச்சிட்டு இப்போ வந்து ஆல் டைம் லோவில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இதுதான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இப்போ ஃபினான்ஷியல்ஸ்க்கு வரலாம். ஸோ இது என்ன மாதிரியான கம்பெனின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன்னா எல்லா விதமான கம்பெனியும் நீங்கள் வந்து சேம் மைண்ட் செட்டோட ஃபினான்ஷியல்ஸ் அனலைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் நேற்று சொல்லியிருப்பேன் பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் அனலைஸ் பண்ணுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக். ஸோ நிறைய வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணுற கம்பெனி. ஸோ அப்படின்றப்ப வந்து இவங்ககிட்ட வந்து நிறையவே வந்து இந்த அமௌண்ட் அட்வான்சஸ் நிறைய வர வேண்டி இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ ஒரு 1000 கோடி டெண்டர் எடுத்திருப்பாங்க, அதில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் வந்து 100 crores 10 crores தான் அமௌண்ட் கொடுப்பாங்க கரெக்டாக. கொஞ்சமாக வந்து ஒர்க் நடக்கும். ஸோ இன்கேஸ் அவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட் அப் பண்ணும், இப்போ சடனாக ஏதாவது வந்து ஒரு அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்கும், அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் ஆகாது. பட் இவங்க வந்து ஒர்க்கை குயிக்காக முடிக்கணுன்றனால வந்து வெளியே கடன் வாங்கி ஃபண்டை ரைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டெட்லைன் வச்சிருப்பாங்கல்ல இவங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் வராட்டி இவங்களுக்கு ஒரு டெட்லைன் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மூவ் ஆகணுன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபண்ட் வராட்டியும் இவங்க வெளியே கடன் வாங்கி ப்ராஜெக்ட்டை முடிக்கிறது, அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் வந்தோன்னா அந்த கடன் அடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல என்ன ஆகும் பேசிக்கலாம்னா, இவங்க நிறையவே வந்து இவங்களோட ஓன் மணி ஆர் இன்வெஸ்டர்ஸோட மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் என்ன ஆகும்னா அந்த ஸ்பெண்ட் பண்ண மணி அந்த ஸ்டேக் ஹோல்டர்ட்ட வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து லேட் ஆகும். எக்ஸாம்பிள் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள அந்த காசு வந்து இன்ஃப்ளேஷன்ல அடி வாங்கி அதோட வேல்யூ ரொம்பவே ரெடியூஸ் ஆகி இவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லாஸ்ல போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக இருந்தால் வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட எல்என்டி கம்பெனி பார்க்கலாம். அவங்க தான் வந்து இந்தியாவில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியாவில் மவுண்டன்ஸில் உள்ள எல்லா காட்ஸ் போடுறது, ரயில்வே லைன்ஸ் போடுறது, டஃப்பான டனல்ஸ் போடுறது எல்லாமே எல்என்டி மாதிரியான கம்பெனி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் மாடல் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் மாடல் இருக்கணும் இவங்ககிட்ட. ஸோ நம்ம வெளியே கடன் வாங்குறது ஓகே, பட் எந்த அளவுக்கு வாங்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து அப்ரூவல்ஸ் வர லேட் ஆகுதுன்னா அந்த டைமில் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை எப்படி எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான டெசிஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட கரெக்டாக இருக்கணும். ஸோ பட் இந்த கம்பெனில இருந்து அந்த விஷயம் வந்து பயங்கரமா லேக் ஆகுது ரீசெண்ட் டைம்ஸ்ல. பட் ஓவரால் பார்த்தா இந்த கம்பெனிட்ட எக்கச்சக்க ஆர்டர்ஸ் இருக்குது. ஒன்லி திங் எக்ஸிகியூஷன்ல இருந்து இப்போ ரீசெண்டாக சொதப்பிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்கேம்னோ அந்த மாதிரி லிஸ்ட்ல இருந்து நம்மளால ஒதுக்கி வைக்க முடியாது. இது வந்து ஒரு டீசென்ட்லி பெட்டர் ஸ்டாக்கு, நல்ல ப்ரொமோட்டர்ஸ், நிறையவே ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறதுல மும்முரமா இருக்காங்க. ஒன்லி திங் வந்து எக்ஸிகியூஷன்ல இருக்கிற கேப். ஸோ அந்த எக்ஸிகியூஷன்ல இருக்கிற கேப் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த கம்பெனி வந்து சூன் வந்து நம்ம அந்த நெகட்டிவ்ல இருந்து ஐபிஓ லோவை தாண்டி ஒரு பிரேக் வச்சு மேலே மூவ் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்குது, ப்ரொவைடட் தேர் ரெக்டிஃபை தேர் மிஸ்டேக். ஸோ அதை ஃபினான்ஷியல்ஸில் பார்த்தோம்னா 2020 பாருங்க அவங்களோட நெட் சேல்ஸ் வந்து 373 crores இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1155. ஸோ சேல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பட் நமக்கு சேல்ஸ் முக்கியமா, ப்ராஃபிட் முக்கியமா? ஸோ ப்ராஃபிட் தான் நம்ம பார்க்கணும் கரெக்டாக. ஸோ சேல்ஸ் அப்புறம் அவங்களோட அதர் இன்கம் எல்லாம் சேர்த்து டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அட் த சேம் டைம் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க. ஸோ 375 crore இருந்தப்ப 335 crore வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ
இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தேர் இன்கம்ல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் போயிருக்குது. பட் இங்க பாருங்க 1164 க்ரோஸ்ல 1066 க்ரோஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்க எந்த விதத்திலுமே குறைக்கவே ட்ரை பண்ணல. 100% இன்கம்ல 90% எக்ஸ்பெண்டிச்சர்லேயே செலவு பண்ணிடுறாங்க. 10% தான் அப்போ பாக்கி ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்களா. ஸோ மார்ஜின் வந்து ரொம்பவே லெஸ்ஸாக இருக்குது இந்த கம்பெனியில். ப்ளஸ் பாருங்க, ஸோ இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னது தான். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டேக் ஹோல்டர்ட்ட வந்து காசு வரதுக்கு முன்னாடி இவங்களே வந்து இன்வெஸ்டர்ஸோட மணி ஆர் இவங்களோட ஓன் மணி அரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அவங்க ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் இதில் சேர்ந்துக்கும் கரெக்டாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்புறம் டிப்ரிஷியேஷன் டாக்ஸேஷன் எல்லாம் சேர்ந்து ஃபைனலாக அவங்களோட ப்ராஃபிட் பாருங்க 375 கோடி இன்கம் பார்த்த இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் 13 கோடி இருக்கு ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இது வந்து ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலான்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும். ஸோ 375 கோடி ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 கோடியாக ப்ராஃபிட் பார்க்க வேண்டாம் அதில். பட் இந்த கம்பெனியில் அது இல்லை பிகாஸ் ஆஃப் தேர் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்து பாருங்க, ஸோ 488 க்ரோஸ் ப்ராஃபிட்ல இன்கம்ல 19 க்ரோஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஒரு ஷேரோட ஏர்னிங் வந்து 2 ரூபா. அந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 ரூபாயில் அந்த ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 10 ருபீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டாக்லேருந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்ல நமக்கு வர ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வரைக்கும் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டீசென்டான கிரீன் ஃபிளாக் இருக்குது இந்த கம்பெனியில். ஸோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ 2024 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்சர் இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, அகைன் சேம் ஓல்டு பேட்டர்ன். ஸோ எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை, அகைன் வந்து ப்ராஃபிட் கட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து பயங்கரமாகவே டைல்யூட் ஆயிருச்சு. இப்போ ரீசெண்டாக பாருங்க, ஸோ இன்கம் வந்து 1164 க்ரோஸ் இருக்குது. பட் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ரெட் ஃபிளாக் ஆகி நெகட்டிவ்ல இருக்குது அவங்களோட ப்ராஃபிட். ஸோ அவ்வளோ இன்கம் பார்த்தா அவங்களால வந்து ₹1 கூட ப்ராஃபிட் பண்ண முடியலன்றது ஒரு சீரியஸ் ரெட் ஃபிளாக் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ஏர்னிங்ஸே இல்லை இந்த கம்பெனியில். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து லுக் பேக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து சீரியஸாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. மானிட்டர் பண்ணி இந்த நெகட்டிவ்ல வந்து அவங்க பாசிட்டிவ்க்கு வந்துட்டாங்கனாலே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிரீன் சிக்னலாக தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் இந்த நெகட்டிவ் பேட்டை வந்து அவங்க பாசிட்டிவாக மாற்றிட்டாங்கனாலே வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர்ஸ் உள்ள கம்பெனி, எக்கச்சக்க ஆர்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்லி ப்ராப்ளம் வந்து அவங்களோட எக்ஸிகியூஷன் ஸ்டைல். ஸோ எக்ஸிகியூஷன்லேருந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பென்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை மட்டும் அவங்க குறைச்சாலே போதும். உங்களுக்கே தெரியும், இந்த எக்ஸ்பென்ஸில் ஒரு 10% குறைஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட் ஒரு 10 to 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது அவங்க என்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து இந்த கம்பெனி வந்து பேக் டு ஃபார்ம் வரதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இதுதான் இந்த ஸ்டாக்ல இருந்து எனக்கு கிடைச்ச லேர்னிங். ஸோ ஃபினான்ஷியல்ஸு, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எதுவுமே நான் பார்க்காம வெறும் சார்ட்டை மட்டும் வச்சு பார்த்தா கூட வந்து எனக்கு எக்கச்சக்க ரெட் ஃபிளாக்ஸ் இருந்திருக்குது. பட் நான் அந்த சார்ட்டையும் பார்க்கல, இந்த ஃபினான்ஷியல்ஸையும் பார்க்கல, எதையுமே பார்க்காம நான் பாட்டா ஹோல்ட் பண்ணி கடைசியில் பாருங்க 40% ப்ராஃபிட்ல இருந்து நான் வந்து 300% லாஸ்ல வந்து வெளியே வந்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் யாருமே பண்ணக்கூடாது. ஒரு கம்பெனி வந்து கம்பெனியோட பிரைஸ் வந்து சடனாக ஒரு ட்ராப் வருதுன்றப்ப வந்து நீங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ப்ராப்பராக நோட் பண்ணணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ஏதாவது ஒரு டாப் ஆர் பாட்டமில் ஒரு பேட்டர்ன் வருதான்றதை நோட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணையுமே கோரிலேட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பயங்கரமாக ட்ராப் ஆகுது, அட் த சேம் டைம்லேருந்து உங்களோட சேல்ஸுமே ட்ராப் ஆகுது. ஐ மீன் சேல்ஸ் இந்த சென்ஸ் ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகுது, உங்களோட எக்ஸிகியூஷன் ஸ்டைல் சரியில்லை. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரெட் ஃபிளாக் கிடைக்குது. நம்ம இப்போ இந்த மூணையுமே கோரிலேட் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மூணையுமே நான் கோரிலேட் பண்ணி, ஸோ இது ஜான்வரி கரெக்டா. ஸோ எந்த இடத்துல நமக்கு ரெட் ஃபிளாக் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ நமக்கு ரெட் ஃபிளாக் வந்தது பார்த்தீங்கன்னா 2024 மார்ச்சுக்கு அப்புறம் 2025 மார்ச். ஸோ இந்த டைம்குள்ளே, ஸோ அந்த டைம்குள்ளே வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த டைம்குள்ளே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலேயே வந்து நான் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் ஒரு எக்ஸிட் எடுத்துருக்கலாம் இல்லையா, செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து யோசிச்சிருக்கவே கூடாது நான் ப்ராஃபிட்ல இருக்கனா லாஸ்ட்ல இருக்கனான்றது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபாலிங் நைஃப். இதுக்கப்புறம் வந்து இவன் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பயங்கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டர்னு என்ன நானே ஏமாற்றிக்கிட்டு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மிஸ்டேக்ஸ் ஐ ஹவ் டன். இப்போ நான் வந்து டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த மூணையும் பார்த்து எப்படி என்னோட மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன், இதை நான் ஃபியூச்சரில் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறேன்றது வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ இதோட 3வது வீடியோ ஆச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நம்ம வேறு விதமாக கொண்டு போகலாம். இப்போ புதுசாக நான் ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம் ஆர் WRM பேட்டர்ன்ன்றது. ஸோ இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வேறு விதமாக அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து. ஸோ என்னோட மெயின் ஏம் என்ன வந்து இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து சார்ட் பேட்டர்ன், ஃபினான்ஷியல்ஸ், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இது எல்லாமே ரொம்ப க்ரூஷியல்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வந்து 3 வீடியோவில் கன்சிஸ்டண்ட்டாக இதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கொசுறு தகவல். ஸோ எங்கள் ப்ரமோட்டர் ஸ்டேக்குமே பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 2025 அப்புறம், ஐ மீன் ஜூன் 2025 அப்புறம்
ஸோ ஜூன் 2025 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட்டர்ஸுமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுதா. ஸோ 67.81 58க்கு போயிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 12 to 13% ட்ராப். அது அகைன் இன்னொரு 12 to 13% ட்ராப். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 25% வந்து ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை வித்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரொமோட்டர்ஸுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து தெரியுது தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ரெட் ஃபிளாக்ஸ் இந்த கம்பெனி. நாம வந்து இதை கரெக்ட் பண்ணுற வரைக்கும் வந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஸோ அவங்களுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சீரியஸ் கன்சர்ன்ஸ் நமக்கு. யா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேட்டில் போக ட்ரை பண்ணலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்குள்ள முடிக்க பார்க்குறேன். தேங்க்யூ.